சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களை அவமதித்திருக்கிறார் RS பாரதி. அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நமக்கு என்ன, ஓட்டு போட்டவன் தானே, அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணள்ளி கண்ணை போட்டுக்கினா தான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க அவன் கேட்காது. யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கேட்டான், அவங்கள மாசு ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கட்டினீங்களே, எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற கஞ்சாட்சின்னு உட்காந்துக்கலாம். ஆக இனிமேல் பட்டாவது கட்சி வரலாறு, திமுக என்ன, பெரியார்னா என்ன, எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்றா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்தில் நின்னவனை உட்கார வச்சு உனக்கு சீட்டு கொடுத்து உனக்கு மரியாதை கொடுத்தது யாரு என்பதை சொல்லுங்க. அப்பதான் புத்தி வரும். காரணம் என்னவென்று கேட்டால், அவன் யார் என்று அவனுக்கு சொல்லாத காரணத்தினால், அவன் கேட்காதே நீங்க போய் சொல்லுவோம். அதுவும் மாசு இருக்கிறார் பார். சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் பெரிய வசதியா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலே ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். காரணம், உயிர் காப்பது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உயிரை காத்திருப்பார், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தா. இங்கே கூட படிச்சார், கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம், கட்சிக்கு அன்று கொடுங்க, அது போதும். கொடுத்ததெல்லாம் போதும், ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்போம். வீட்டு வரி 300 ரூபாய் கட்டினவனுக்கு 10,000 வந்திருக்கு. இதே நம்ம ஆட்சியில் வந்திருந்தா கணபதி சும்மா இருப்பாருங்க, நேராக CM கிட்ட போவார், தெருவிலே நடமாட முடியும். இவர் காரில் தான் போறாரு, சும்மா அவர்கிட்ட அங்கே வந்து தெருவிலே நடக்க முடியல. ஜனங்கள்லாம் பிள்ளைன்னு பிடிச்சிக்கிது. இப்போ அந்த ஜனங்களாம் எங்கே போச்சு? 300 ரூபாய் கட்டின வீட்டுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கிறான். 150 ரூபாய் கரண்ட் பில்லு இந்த இடத்துல 1000 2000 வருது. இப்பதான் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா மது கிணத்துல விழுந்த வண்டு. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.